Hello friends, welcome to Chennai Adisil. இன்னைக்கு நம்ம வீடியோல காடை 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்திரலாம். காடை நான் இன்னைக்கு 3 காடை எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் தேவையான அளவு, மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், ஹாஃப் லெமனோட ஜூஸ், கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், சோம்புத்தூள், மல்லித்தூள், லெமன் ஜூஸ், சால்ட் தேவையான அளவு, கடலெண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்குது, அதனால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது காடையை எடுத்து இந்த மசாலாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம காடையை மசாலாலேயே குளிப்பாட்டியாச்சு. இப்போ இதை நம்ம மினிமம் 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் ஓவர் நைட் கூட நீங்கள் மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணலாம். ஓவர் நைட் மேரினேட் பண்ணிவிட்டு மறுநாள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போது இந்த காடையை மேரினேட் பண்ணி ஓவர் நைட் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது காடை நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா. இப்போது நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம காடையை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு சைடும் 4 மினிட்ஸ் வேகிற மாதிரி நம்ம திருப்பி போட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இதை இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு வெளியே எடுத்துட்டு காட்டுறேன். அவ்வளவுதான், டேஸ்டியான மொறு மொறு காடை 65 தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.